சதுரங்களின் எண்ணிக்கை கண்டறிதலில் கிடைமட்டம் செங்குத்து 1 2 3 தொடக்கத்திலேருந்தே எழுதிக்கோங்க. அதே மாதிரி மேலே இருந்தால் எழுதணும். செங்குத்து பகுதியில் 1 2 3 4 5. இப்போ இணை சேர்த்தணும். 5க்கு 5, 4க்கு 4 இணையாக வருது, 3க்கு 3 வருது, 2க்கு 2 வருது, அடுத்து 1க்கு 1 வருது. பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே அதோட இணையோட சேருது. 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9, 4 × 4 16, 5 5 பேருக்குன்னா நமக்கு 25 கிடைக்கும். இதெல்லாம் இப்போ கூட்டி போடணும். 1 4 5 5 9 14 16 30 40 55 வருது. 55 சதுரங்கள் இருக்கிறது இதில். அடுத்து இதுலேயே கொஞ்சம் 1 2 3 4 கிடைமட்டம், செங்குத்து பகுதி 1 2 3 இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இணை சேர்த்தணும். இந்த மூலையிலேருந்து இணை சேர்த்துக்கோங்க. 4க்கு 3 வருது, 3க்கு 2 வருது, 2க்கு 1 தான் வருது. அப்போ 1 நிற்கிது. அதை விட்டு மற்ற இணைகளை பெருக்கி போடணும். 2 2 2 தான். அடுத்து 3 2 6, 4 12. இந்த ஆர்டர்லேயே பிறக்குனிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். 12 6 18 20. இதில் 20 சதுரங்கள் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு மாடல் பார்த்தோம். எல்லாமே அதோட இணையாக சேர்றதா பார்த்தோம். டிஃப்ரெண்ட் இணை பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னொரு மாடல் இது பாருங்கள். கிடைமட்டம் 1 2 3 4 வந்துச்சு. செங்குத்தில் 1 2 3 4 5. இங்கே கீழேருந்து இணை சேர்த்துட்டு போகணும். 4க்கு 5 வருது, 3க்கு 4 வருது, 2க்கு 3 வருது, அடுத்து 1க்கு 2 வருது. அப்போ மேலே 1 நிற்கிது. இணையை மட்டும் இப்போ பெருக்கலாம். எத்தனை இணை சேர்த்த கீழேருந்து போகிறது நல்லது தான். 4 × 5லேருந்தே நீங்கள் போகிறது தான் நல்லது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1 2 பேருக்குன்னா 2 தான் வருது, 2 3 6 வருது, 3 4 12, 4 5 20. அவ்வளோதான். இதை கூட்டி போடுறது தான். 20 32. அவ்வளோதான். ஒரு 40 சதுரங்கள் கிடைக்கிது. இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, பயன்படுத்தி.